ஒரு கட்டத்துக்கு மேல அர்ஜுனனோட சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் கர்ணனோட தேரை தாக்கு. அதுல கர்ணனோட தேர் 10 அடி பின்னாடி போகுது. அதே கர்ணன் விட்ட நாகாஸ்திரத்தால அர்ஜுனனோட தலையில படாம தேர்ல பட்டு அர்ஜுனனோட தேரு 3 அடி பின்னாடி போகுது. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, சபாஸ் கர்ணா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் பார்த்து கிருஷ்ணரை கேட்கிறாரு, மாதவா, நான் விட்ட அம்புனால கர்ணனோட தேர் 10 அடி பின்னாடி போயிருக்கு. ஆனா கர்ணன் விட்ட அம்பால நம்ம தேரை 2 அடி தான் பின்னாடி தள்ள முடிஞ்சது. அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, கர்ணனோட தேர்ல இருக்கு தேரோட்டி சாதாரண மானிடன், ஆனா உன்னோட தேர்ல இருக்கிறது உலகையே ஆளக்கூடிய வாசுதேவ கிருஷ்ணனான மற்றும் உன் கொடியில குடியிருக்கிற ஆஞ்சநேயரும் சேர்த்து நாங்க 2 பேரும் சேர்ந்ததுதான் இந்த உலகத்தோட மொத்த எடையன்னு சொல்றாரு வாசுதேவ. நாங்க இருக்கிற தேரையே 2 அடி கர்ணன் பின்னாடி தள்ளி இருக்காருன்னா அவனோட வீரமும் சக்தியும் எவ்வளோன்னு நீனே நினைச்சு பாரு. அப்பதான் அர்ஜுனனுக்கு புரிய வந்தது,